ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இரவு தொழுகைக்கு பிறகிலான இந்த பயான் அமர்விலே நபி தோழர்களின் வாழ்வினிலே இறை நம்பிக்கையின் சுவடுகள் என்ற தலைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்களுடைய வாழ்வில் நடந்த பல்வேறு சம்பவங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் சஹீஹ் முஸ்லிமில் 3500 சஹீஹுல் புகாரியில் 3522வது செய்தியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வரலாறு. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வை பற்றி இந்த செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள்ல மிகப்பெரிய ஒரு நபி தோழராக இருந்தவர்கள். அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக பல்வேறு யுத்தங்களில் கலந்து கொண்டவர்கள், பல்வேறு தியாகங்களை செய்தவர்கள். அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக அவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், எப்படிப்பட்ட காலகட்டம் என்பதை அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். அவங்க சொல்றாங்க, நான் கிஃபார், அபூதர் அல் கிஃபாரியும் சொல்லுவாங்க, நான் கிஃபார் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவனாக இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு செய்தி எட்டியது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அன்ன ரஜுலன் கத் ஹரஜ பி மக்கா, மக்காவில் ஒரு மனிதர் வந்திருக்கின்றார். யஸூமு அன்னஹு நபியுன், அவர் தன்னை நபி என்று வாதிக்கின்றார் அப்படிங்கிற செய்தி எனக்கு கிடைத்தது. அபூதர் அவங்களுக்கு மக்கா கிடையாது, வேறொரு ஊர். அவங்க கிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது, மக்காவில் ஒரு மனிதர் வந்திருக்கிறாரு, அவர் தன்னை நபி என்று அல்லாஹ்விடமும் தனக்கு செய்திகள் வருவதாக வாதிப்பதாக அபூதர் கிஃபாரி அவங்களுக்கு தகவல் கிடைக்குது. தகவல் கிடைத்தவுடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய சகோதரரை அழைத்து, இன்தலிக் இலா ஹாதர் ரஜுல், தன்னை நபின்னு சொல்றார அந்த மனிதரை நோக்கி நீ செல், கல்லிம்ஹு, நீ அவரிடம் பேசு, வைத்தினி பி ஹபரிஹி, அவர் என்ன சொல்கிறார் என்ற செய்தியை என்னிடம் கொண்டு வா அப்படின்னு செய்றாங்க. தன்னுடைய சகோதரரை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அவருடைய சகோதரர் வர்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திக்கின்றார். அவர் திரும்பி சென்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட விஷயத்தை சொல்றார். அப்போ அபூதர் கேட்குறாங்க, மா இந்தக்க, நீ என்ன செய்தியப்பா நீ கொண்டு வந்திருக்கின்றாய் அப்படின்னு சொன்னவுடனே அவருடைய சகோதரர் சொல்றாரு, வல்லாஹி லக்கத் ரஅய்து ரஜுலன் யஅமுரு பில் கைரி வ யன்ஹா அனிஷ் ஷர், நான் ஒரு மனிதரை சந்தித்தேன், அவர் நல்லதை ஏவுகின்றார், தீயதை தடுக்கின்றார் அப்படிங்கிறதோடு என்ன செஞ்சிட்டாங்க. அவருடைய சகோதரர் அதிகப்படியான எந்த தகவலையுமே என்ன செய்யல, சொல்லல. உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அவர்கிட்ட சொல்றாங்க, லம் தஷ்பினி மினல் ஹபர், நீ எனக்கு போதுமான செய்தியை நீங்க என்ன செய்யல, கொண்டு வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, நாமே என்ன செஞ்சிருவோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் நேரடியாக சந்திப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்து கொண்டு ஒரு தோல் பையையும் ஒரு கைத்தறியையும் எடுத்துக்கிட்டு என்ன செய்றாரு, மக்காவை நோக்கி வர்றாரு. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று தெரியாது. யார்கிட்டையும் கேட்பதற்கும் அவங்க என்ன செய்றாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா யார்கிட்டையாவது கேட்டால் அவன் எதிரியாக இருந்தால் அது பெரிய பாதிப்பாயிரும். அவ்வளவு பயங்கரமான ஒரு காலகட்டம், இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டம். அப்ப யாரிடமும் கேட்பதற்கு அவர் என்ன செய்றாரு, பயப்படுறாரு. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னோம்னா, மக்காவுக்கு ஜம்சம் தண்ணியை அவர் குடிக்கின்றார், பள்ளிவாசல்ல இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி அன்றைய காலகட்டத்துடைய பழக்கம் என்னன்னு சொன்னோம்னா, யாராவது வெளியூருக்காரங்க மக்காக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருவர் தன்னுடைய வீட்டுக்கு என்ன செஞ்சிருவாங்க, அழைச்சிட்டு போயிடுவாங்க.
முதல் நாள் வந்து விருந்தாளியை கவனிக்க கட்டாயம், 2வது நாள் கவனிக்கலாம், 3வது நாள் கவனிக்கலாம். இந்த மாதிரி அன்றைய காலகட்டத்துடைய ஒரு பழக்கம். அப்போ இவங்க பள்ளிவாசலில் இவங்க இருக்கிறத பார்த்தவொடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கடந்து போனவொடனே அவங்க கேட்குறாங்க, அன்ன ரஜுல கரீப், நீங்கள் வெளியூர்காரரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அபூதர் சொல்கிறாங்க, ஆமாம் நான் வெளியூர்காரன் தான். அப்படின்னா பன்தலிக் இலா மன்சில், நீங்கள் என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அன்றைய கால வழக்கம். அவர் என்ன செய்கிறாங்க, தன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூதர் அவர்களிடம் எதை பற்றியும் கேட்கல. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நாள் சாப்பாட்டை கொடுத்த உடனே அவர் என்ன செய்கிறாரு, மறுநாள் அவர் மீண்டும் காபாக்கு வந்துடுறாரு. மறுநாள் சுபு விடிஞ்ச உடனே காபாத்துல்லாவில் வந்து அவர் நபிகள் நாயகத்தை பற்றி யார்ட்டையாவது கேட்கலாம் அப்படின்னு இருக்கிறார். ஆனால் நபிகள் நாயகத்தை பற்றி அபூதருக்கு சொல்லக்கூடிய யாருமே காபாவில் இல்லை. நபிகள் நாயகம் எங்கே இருக்கிறாங்க, அவங்களை எப்படி சந்திக்கிறது என்று அவங்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய யாரும் கிடைக்கல. அப்போ 2வது நாளும் என்ன செய்கிறாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கணக்கு செய்கின்றார். அப்போ அவங்க பார்த்து காபாவில் பார்த்துட்டு கேட்குறாங்க, அம்மா நாலு ரஜுலி யஅரிஃபு மன்சிலஹு பஅது, இன்னும் உங்களுக்கு நீங்கள் எந்த வீட்டை தேடி வந்தீங்களோ அந்த வீடு நீங்கள் அடையலையா அப்படின்னு செய்கிறாங்க, கேட்குறாங்க. நீங்கள் எதை தேடி வந்தீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அபூதர் சொல்கிறாங்க, இல்லை நான் இன்னும் எதை தேடி வந்தனோ அது எனக்கு என்ன செய்யலை, கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இன்தலிக் மாயி, நீங்கள் என்னோட என்ன செஞ்சுருங்க, வாங்க என்னுடைய வீட்டுக்கு வாங்கன்னு என்ன செய்கிறாங்க, அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு 2வது நாள் அவங்க வீட்டுக்கு போனவுடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, மா அம்ருக்க, உங்களுடைய விஷயம் என்ன, எதுக்காண்டி இந்த ஊருக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்டவுடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் கேட்பேன், நீங்கள் அதை மறைத்து விட்டால், யாரிடமும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யாரிடமும் நீங்கள் தெரிவிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் எனக்கு உறுதிமொழி அளித்தால் நான் வந்த நோக்கத்தை உங்கள்கிட்ட என்ன செய்கிறேன், அறிவிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சரி நான் அப்படியே செய்கிறேன், நீங்கள் என்கிட்ட என்ன விஷயத்தை சொல்கிறீங்களோ அதை நான் யாரிடமும் என்ன செய்ய மாட்டேன், தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிடுறாங்க. உடனே அபூதர் சொல்கிறாங்க, பலகனா அன்னஹு கத் ஹரஜ ஹாகுனா ரஜுலுன், இங்கே ஒரு மனிதர் புதுசாக வந்திருக்கிறாராம், யஸூமு அன்னஹு நபியுன், அவர் தன்னை நபி என்று பாதிக்கின்றாராம். நான் என்னுடைய சகோதரரை அந்த மனிதரிடம் பேசுவதற்காக அனுப்பினேன். ஆனால் என்னுடைய சகோதரர் போதுமான தகவல்களை எனக்கு என்ன செய்யவில்லை, கொண்டு வரவில்லை. எனவே நானே அந்த மனிதரை சந்திப்பதற்காக, நேரில் சந்திப்பதற்காக வந்தேன் அப்படின்னு செய்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அம்மா இன்னது ரஷத்த ஹாதா, நீங்கள் வந்து சரியான ஆள்கிட்ட தான் என்ன செஞ்சுருக்கிறீங்க, அந்த மனிதரை பற்றி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சரியான மனிதரிடம் தான் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். ஹாதா வஜ்ஹி இலைஹி, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி தான் நான் செல்கிறேன். ஃபத்தபிஅனி, எனக்கு பின்னாடியே நீங்கள் என்ன செய்யுங்க, வாங்க. நான் எங்கேயெல்லாம் நுழையிறனோ அங்கேயெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நுழைய வேண்டும். நான் யாராவது அவரால் உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு நான் பயந்தேன்னு சொன்னோம்னா நான் என்ன செய்வேன், அந்த ஒரு சுவரை நோக்கி திரும்பி என்னுடைய செருப்பை சரி பண்ணுற மாதிரி நான் திரும்பிக் கொள்வேன். நீங்கள் என்ன செய்யணும், போய்கொண்டே இருக்க வேண்டும். மக்காவுடைய ஆரம்ப கால நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யாராவது யார் மூலமாவது உங்களுக்கு நான் ஆபத்து வரும்னு பயந்தேன்னு சொன்னோம்னா நான் சுவத்தை நோக்கி திரும்பி நின்றுக்கிடுவேன். நான் வந்து செருப்பை சரி பண்ணுற மாதிரி இருப்பேன், நீங்கள் போய்கிட்டே இருக்கணும், என்னை கண்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பின்னாடியே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் நுழைஞ்சிடுறாங்க. நுழைந்தவுடன் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகத்தில் சொல்கிறாங்க, யஅலில் அலையல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்னன்னு எனக்கு என்ன செய்யுங்க, எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம்னா என்ன என்பதை அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, விரிவாக எடுத்து சொல்கிறாங்க. எடுத்து சொன்னவுடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஃபஸ்லம்து மக்கானி, அந்த இடத்திலேயே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த கொள்கை சரியான கொள்கை தான், அது சத்தியம்தான், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர் தான் என்பதை நான் விளங்கி கொண்டு
அந்த இடத்துல என்ன செஞ்சிடறாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யா அபாதர் உக்தும் ஹாதல் அம்ர, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை யாருக்கும் வெளிப்படுத்திடாதீங்க, நீங்கள் மறைத்து விடுங்கள். வர்ஜிஉ இலா பலதிக்க, உங்கள் ஊருக்கு நீங்கள் என்ன செஞ்சிருங்க, திரும்பி போய் விடுங்கள். ஃபைதா பலகக லுஹூருனா, நாங்கள் எல்லாம் மேலோங்கிட்டோம், இஸ்லாம் பெரிதாக வளர்ந்து விட்டது, யாரும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ஃபக்பில், நீங்கள் என்ன செய்ய, மக்காவுக்கு வந்துருங்க, திரும்பி வந்துருங்க அப்படின்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, வல்லதி பஅஸக பில் ஹக் ல அஸ்ருஹன்ன பிஹா பைன அலுஹுரி, உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பியவரின் சத்தியமாக இந்த ஏகத்துவ கொள்கையை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதை இந்த மக்கா காஃபிர்களுக்கு மத்தியில் நான் சப்தமாக நின்று என்ன செய்வேன், நான் ஓங்கி உரைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஜாயிலல் மஸ்ஜித் என்ன செய்றாரு, காபாக்கு வர்றார். காபாக்கு வந்தால் அங்கே குறைஷிகள்லாம் அமர்ந்திருக்கின்றார். குறைஷிகள் எல்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யா மாஷர குரைஷ் இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, குறைஷிகளே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் அவருடைய தூதர் என்றும் நான் செய்கிறேன், சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவுடனே மக்காவில் வந்து ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு பேர் சாபி அப்படிம்பாங்க. சாபினா மதம் மாறியவர் அப்படின்னு அர்த்தம். எப்படி நம்ம தௌஹீது கொள்கை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு நஜ்ஜாத்துன்னு ஒரு பேர் வச்சாங்க, நஜ்ஜாத்துனா வெற்றியாளர்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு அவங்க வச்ச பேர் என்ன பேர்னா சாபிம்பாங்க. சாபினா மதம் மாறியவர். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த குறைஷிகள் எல்லாம் கூமு இலாஹாத சாபி, இந்த மதம் மாறியவனை நோக்கி நீங்கள் எழுந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழுந்து வந்து ஃபலுரித்துலி அமூத்த, நான் மரணிக்கின்ற அளவிற்கு நான் தாக்கப்பட்டேன். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, நான் மரணிக்கின்ற அளவிற்கு நான் தாக்கப்பட்டேன். அந்த மாதிரி கொடூரமான தாக்குதலை நான் சந்தித்து கொண்டிருக்கும் போது அப்பாஸ், அவங்க அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளது, பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை அடைந்து எனக்கு மேலே விழுந்து என்ன செய்கிறாங்க, அவங்கள வந்து விலகி போக சொன்னாங்க. அப்போ அவங்க அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குறைஷிகளை நோக்கி சொன்னார்கள், வைலக்கும் தக்துலூன ரஜுலன் மின் கிஃபார், கிஃபார் குலத்தைச் சேர்ந்த ஒரு மனிதரையா நீங்கள் கொல்லப் போகிறீர்கள். ஓ மஜ்ஜருக்கும் ஓ மமருக்கும் அல்லா கிஃபார், நீங்கள் வியாபாரத்துக்கு போகும்போது நீங்கள் வியாபாரத்திற்கு செல்லக்கூடிய வழி, நீங்கள் வெளியூருக்கு செல்லக்கூடிய பாதை வந்து கிஃபார் கோத்திரத்தை கடந்து தான் போகணும். நீங்கள் இவரை கொலை பண்ணிட்டீங்கன்னு சொன்னோம்னா நீங்கள் அந்த வியாபாரத்துக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, இவரை கொலை செய்வதற்காக தாக்கியவர்களை என்ன செய்கிறாங்க, விலக்கி விடுறாங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சிடறாங்க, விலகி போயிடுறாங்க. ஏன்னா அப்பாஸ் வந்து குறைஷிகளில் ஒரு பெரிய மனிதர். அப்போ மறுநாள் அன்றையோட முடியுதான்னு பார்த்தோம், மறுநாள் என்ன செய்கிறாங்க, சுபு தொழுகை முடிந்த பிறகு காபாக்கு வர்றாங்க. காபாக்கு வந்து குறைஷிகள் அங்கே கூடி இருக்கிறாங்க. அவங்க முதல் நாள் எதை சொன்னாங்களோ அதே என்ன செய்கிறாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிங்கிற ஏகத்துவ கலிமாவை அவங்க சொன்னவுடனே மறுநாளும் அவங்க என்ன செய்யப்படுறாங்க, கடுமையாக முதல் நாள் எப்படி மரணிக்கும் அளவிற்கு தாக்கப்பட்டார்களோ அது போன்ற ஒரு பயங்கரமான தாக்குதல் என்ன செய்கிறது, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேல் நிகழ்த்தப்படுகிறது குறைஷி காஃபிர்களால். மறுநாளும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, வந்து அவங்க மேலே அபூதர் ரலியல்லாஹு அவங்க மேலே விழுந்து குறைஷிகள் என்ன செய்கிறாங்க, அவங்க விலகி போக சொல்கிறாங்க. அப்போ இப்படி தான் என்னுடைய நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதலாவது நிகழ்வு இருந்தது என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. இந்த சம்பவத்தை நாம் எடுத்து பாருங்க. மக்காவுடைய ஆரம்ப காலகட்டம் முஸ்லிம் என்று சொன்னாலே அங்கே வந்து உயிரோடு இருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வெளிப்படையாக பிரச்சாரம் பண்ண முடியாமல் ரகசியமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து பல நாட்கள் காபாவில் தங்கி இருக்கிறாங்க, ஜம்சம் தண்ணியை குடிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் பற்றி கேட்கும்போது பல இடங்களில் நுழைந்து தான் செய்கிறாங்க, நபிகள் நாயகத்தை போய் சந்திக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து அவ்வளோ பயங்கரமான ஒரு சூழலுக்கும் ஏகத்துவ கலிமாவை அவர்கள் ஓங்கி உரைத்து அதனால் எவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு உள்ளானாலும் சரி, இந்த சத்தியம் என்பதை நான் எடுத்துரைப்பேன் என்று அவங்க சத்தியத்தை அந்த காட்சிகளுக்கு மத்தியில் போய் சொல்கிறாங்கன்னா
அவங்க அந்த இறை நம்பிக்கையை அவங்களுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு ஆழமாக பதிந்திருக்கிறது. அவர்கள் இதில் ஒரு சந்தேகமாகவோ அல்லது இந்த உலகத்துடைய லாபத்தை அடைவதற்காகவோ அவங்க இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அவங்க உயிர் போகிற அளவிற்கு தாக்கப்படும் அளவிற்கு அவங்க என்ன செய்வாங்க, இந்த நிலைக்கு உள்ளாகி இருப்பாங்களா? அப்போ சஹாபாக்களுடைய அந்த ஈமானிய அவங்களுடைய உறுதி எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள், அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் அவர்கள் உண்மையான இறை விசுவாசத்தை வைத்திருந்தார்கள் என்பதை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த வரலாறு நமக்கு என்ன செய்கிறது, தெளிவான சான்றாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதுபோன்று நாம் இன்னொரு செய்தியை பார்க்கின்றோம். இந்த செய்தி அகமதுல 412வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம், பின்னாடி ஹிஜ்ரி 13க்கு மேலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்டையும் சொல்கிறாங்க, அலாவு ஹத்தீசுக்குமா அன்ஹு, நான் உங்கள் இருவருக்கும் யாசிருடைய குடும்பத்தை பற்றி, யாசிருடைய குடும்பம்னா யார், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தகப்பனார் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய தாயார் அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த யாசிருடைய குடும்பத்தை பற்றி நான் அறிவிக்கட்டுமா, அம்மாரை பற்றி அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தல்ஹாட்டையும் கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் அக்பல்து மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகத்தோடு நான் சென்றேன். ஆகிதம் பி எதி, நபிகள் நாயகம் என்னுடைய கையை பிடித்து நாங்கள் இருவரும் செய்தோம். சென்று கொண்டிருக்கும் பொழுது மக்காவில் நத்தமஷா ஃபில் பத்துஹா என்ற இடத்துல நாங்கள் அப்படியே என்ன செஞ்சோம், நடந்து போனோம். நடந்து செல்லும் போது ஹத்தா அத்தா அலா அபிஹி வ உம்மிஹி வ அலைஹி, அந்த பத்துஹா அப்படிங்கிற இடத்துல தான் மக்காவில் வாழ்ந்த அந்த குறைஷி காஃபிர்கள் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அம்மார் அவங்களுடைய மகன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரையும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, வேதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அஸீபுன், பயங்கரமான வேதனை. வேதனை என்ன, அப்படியே கொதிக்கிற வெயில் என்ன செஞ்சிருவாங்க, ட்ரெஸ் இல்லாமல் படுக்க வச்சிருவாங்க. இரும்பு கவசங்கள் இருக்கு பாருங்க, யுத்தத்துக்கு போகும்போது இரும்பு கவசங்கள் அணிவாங்க. அந்த இரும்பு கவசத்தை வெற்று உடம்புல மாட்டி பாலைவனத்தில் என்ன செஞ்சிருவாங்க, படுக்க வச்சிருவாங்க. அசையலாம் முடியாது, ஏன்னா இவங்கெல்லாம் அடிமைகள், யாரும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க. கொதிக்கிற வெயிலில் இன்றைக்கு பாலைவனத்தில் நம்ம வாழக்கூடிய பகுதியில் உள்ள வெயிலை நம்மளால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. பாலைவனத்தில் எவ்வளவு கொடூரமான வெயில் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வெயிலில் மணல் பரப்பில் வெற்று உடம்போட படுக்க வைக்கிறது, இரும்பு கவசங்களை அணிந்து படுக்க வைப்பது, நெருப்பில் நல்ல நெருப்பில் இரும்பு கம்பிகளை காய்ச்சி அதை வைத்து சூடு போடுவது, இப்படி தான் அன்றைய காலத்தில் குறைஷிகள் என்ன செய்வாங்க, அடிமைகளை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அல்ல இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அவங்களை அப்படி வேதனை செய்யும் பொழுது யாசிர் அபு அம்மார் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அத்தஹ்ர ஹாக்கதா, காலமெல்லாம் இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. இப்படி தான் நாங்கள் வேதனைப்படணுமா, இப்படி தான் நாங்கள் கஷ்டப்படணுமா? அவங்க மார்க்கத்தை வெறுத்து கேட்கல, அவங்க ஒரு நற்செய்தி கேட்குறாங்க, இந்த நிலைமை மாறுமா அப்படிங்கிறதுக்கான கேட்குறாங்க. காலமெல்லாம் இப்படித்தான் இருக்குமான்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, இஸ்பிர் யா யால யாசிர், யாசிருடைய குடும்பமே நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உறுதியாக இருங்கள். அல்லாஹ்வுடைய துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஆலி யாசிர், இறைவா யாசிருடைய குடும்பத்திற்கு நீ பொறுமையை கொடுப்பா, யாசிருடைய குடும்பத்தை நீ மன்னிப்பாயாக. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரையும் குடும்பம், இவங்களுடைய குடும்பத்தை நீ மன்னிப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காண்டி அல்லாஹ் துஆ செய்றாங்க. நபிகள் நாயகத்துடைய கண் முன்னால் அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள், கொடூரமான வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆனால் அவ்வளவு பயங்கரமான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டும் அவங்க இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யல, வெளியேறவில்லை. இன்னொரு செய்தியில் பார்க்குறோம், தப்ரானி என்ற ஹதீஸ் நூலில் 20225வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார் உம்மு அம்மார் இவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்களா, இஸ்பிரு ஆல யாசிர், யாசிருடைய குடும்பமே நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், ஃபஇன்ன மவ்இதகுமுல் ஜன்னா,
உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூவருக்கும் என்ன செய்தார்கள்? நற்செய்தி சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு முன்னாடி வேதனை நடக்கும். கொதிக்கின்ற மனதிலே அவர்களை கிடத்தி வைத்து வேதனை செய்வார்கள். இரும்பு கவசங்களை அணிவித்து வேதனை செய்வார்கள். பயங்கரமான தீயில வந்து இரும்பு கம்பிகளை காட்டி அவர்கள் உடலில் சூடு வைத்து வேதனை செய்வார்கள். இவ்வளவு பயங்கரமான வேதனைகளையும் அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விடாமல், இறை நம்பிக்கையை விட்டு விடாமல் அவங்க இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா எந்த மாதிரி ஒரு ஈமானிய உறுதி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், வ மினன் நாஸி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின். மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் ஓரங்களில் நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். ஓரங்களில் நின்று கொண்டு அல்லாஹ் வணங்குறதா என்ன? ஒரு கொள்கையை அது உண்மை சத்தியம், இது நம்ம மௌத்தாகிற வரைக்கும் இதிலிருந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தடம் புரண்டு விடக்கூடாது, இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் என்று விளங்கி ஏற்றுக்கொள்வதல்ல. அவங்க ஒரு கொள்கை இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவொடனே அன்றைய காலகட்டத்தில் ஒரு கூட்டம் எப்படி இருந்தாங்கன்னா, இஸ்லாத்துக்கு வந்தவொடனே அவன் குதிரை குட்டி போட்டுரும். இஸ்லாம் சூப்பர் மார்க்கம், இஸ்லாம் நல்ல மார்க்கங்கிறதுக்கு எது ஆதாரம்? அவன் இஸ்லாத்துக்கு வந்தோடனே குதிரை குட்டி போட்டுரும். அவனுடைய மனைவி வந்து ஆம்பளை பிள்ளை பெற்றுருவான். பெற்றுறப்ப இஸ்லாம் என்னது? சூப்பர் மார்க்கம். அவன் இஸ்லாத்துக்கு வந்தவொடனே அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டு வச்சுக்கிடுங்க, இதெல்லாம் வந்து கெட்ட மார்க்கம்னு சொல்லி என்ன செய்வாங்க? இஸ்லாத்தை விட்டு ஒளிய போயிடுவாங்க. அப்போ இன்றைய காலகட்டத்தில் அதிகமான மக்களுடைய ஈமானிய மனதில் அப்படித்தான் இருக்கு. இஸ்லாத்தை வந்து யார் வந்து மார்க்க அடிப்படையில் வாழ நினைக்கிறான்னு அவனை பைத்தியக்காரன் என்று பார்க்கக்கூடிய கூட்டமாகத்தான் இன்றைக்கு அதிகமான மக்களுடைய மனநிலை. யாராவது மார்க்க அடிப்படை மார்க்கத்தை பேணணும்னு, என்னப்பா வாழ தெரியாதவனா இருக்கிற, பிழைக்க தெரியாதவனா இருக்கிற, குர்ஆன் சொன்ன அடிப்படையில் ஒரு வியாபாரம் பண்ணும்போது மார்க்க வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுதுன்னு ஒரு ஆள் வந்து கரெக்டாக நடந்தா வச்சுக்கிறேன், சரியான ஏமாளியா இருக்கிறான், பிழைக்க தெரியாதவனா இருக்கிறான். அப்படிதான் நம்ம பேசக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்ப நம்முடைய ஈமானிய மனநிலை என்பது அல்லாஹ்வை வந்து ஓரத்தில் நின்று வணங்கக்கூடிய நிலை. இதாவது நல்ல இஸ்லாம்ங்கிறது என்னது? ஒரு டைம் பாஸ். என்ன செஞ்சுக்கணும்? 27ஆம் கிழமை ஊரெல்லாம் போய் தொலை போச்சுன்னா நம்ம தொலை போய்க்கணும். அது மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும்? ஊரில் என்ன செய்யறது? ரமதான் மாசத்திலேயே மனிதர்கள் 3 விதத்தில் இருப்பாங்க. ஒரு கூட்டம் எப்படி இந்த ரமதான் மாதத்தை அவங்க எப்படி அவங்க வந்து எதிர்கொள்றாங்க? அவங்களுக்கு ரமதானை பற்றி எந்த விதமான அக்கறையும் கிடையாது. ஊரெல்லாம் எல்லாம் நோன்பு வைக்கிறாங்க, நான் என்ன செய்வேன்? நோன்பு வைப்பேன். ஊரெல்லாம் என்ன செய்கிறாங்களோ அதை மாதிரி நான் என்ன செய்வேன்? பள்ளியாசலில் போய் நான் குனிஞ்சு நிமிருவேன். அதோ ரமதானும் போயிடும், நானும் போயிடும். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன? ரமதான் மாசத்துல மட்டும் ஒரு வக்து தொழுகை என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. ரமதான்ல மட்டும் என்ன செய்வாங்க? ஒரு வக்து தொழுகையை விடாம முன்சப்புல என்ன செய்வாங்க? தொழுவாங்க. எல்லா பயான்ல என்ன செஞ்சுக்கிடுவாங்க? கலந்து கொள்வாங்க. ரமதான்ல பொய் பேச மாட்டாங்க, ரமதான்ல புறம் பேச மாட்டாங்க. ஆனா என்னைக்கு பெண்ணா தொழுவோட வீட்டுக்கு வந்தோமோ அதோட பள்ளியாசலுக்கு அவருக்கு என்ன இருக்காது? எந்த தொடர்பும் இருக்காது. அதோட முடிஞ்சு வச்சு அடுத்த வருஷம் ரமதான் தான் அவர் என்ன செய்யணும்? பள்ளிவாசல்ல பார்க்கணும். இது 2வது ஒரு கூட்டம். இப்படி ஒரு சாரார் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. 3வது ஒரு சாரார் எப்படி இருக்கிறாங்க? ரமதானுக்கு முன்னாடியே அவங்க ரமதானை எதிர்பார்ப்பாங்க. ரமதான் மாதம் வருது, நாம் இன்னும் நன்மையை அதிகமாக செய்யணும், நம்முடைய ஈமான் நாம் என்ன செஞ்சுக்கணும், இன்னும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும். ரமதான் மாதத்தில் வந்து அவங்க பெற்ற பயிற்சியின் மூலமாக நம்ம அதற்கு அடுத்த மாதங்கள் நம்ம என்ன செய்யணும்? நம்ம மார்க்க அடிப்படையில் வாழ வேண்டும் என்று ரமதானை பிரிவதையே அவங்க என்ன செய்வாங்க? ரொம்ப பாரமாக நினைக்கக்கூடிய கூட்டம். ஒரு கூட்டத்துக்கு ரமதான் வருவதே பாரமாக இருக்கும். எதுக்குடா அந்த நோன்பு மாதம் வருதுன்னு வெறுக்கக்கூடிய கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் ஈமான்தாரர்கள் எப்படி இருப்பாங்க? ரமதான் ரொம்ப ஆசையோடு எதிர்பார்ப்பாங்க. ரமதான் வந்தால் அந்த மாதத்தில் எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ, நல்லறங்கள் செய்ய முடியுமோ, தர்மம் செய்ய முடியுமோ, குர்ஆன் ஓத முடியுமோ, நின்று தொழ முடியுமோ, அதையெல்லாம் அவங்க செய்வாங்க, முடிந்த அளவு செய்வாங்க. ரமதான் நம்மளை கடந்து போகும்போது அவங்க உள்ளத்துக்கு அது ரமதான் நம்மை கடந்து செல்கிறதே என்ற கவலை அவங்களுக்கு என்ன செய்யும்? இருக்கும். அப்போ அந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய ஈமான் என்பது ரொம்ப ஒரு பலவீனமான நிலையாக இருக்குது. அல்லாஹ் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தணும். ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கண்ணு முன்னாடி வேதனை செய்யப்படும் போது நபிகள் நாயகம் தடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் இன்னொருவனுடைய அடிமை, கேட்கவிட முடியாது. அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். இஸ்பிரு ஆல யாசீர், யாசீருடைய குடும்பமே நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். மௌஇதுகுமுல் ஜன்னா, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம். இந்த உலகத்தில் உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனையை தந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் என்ற வாக்களிக்கப்பட்ட இடம் இருக்குது. அதை நம்பினார்கள், சந்தேகப்படல.
கட்டுகளோட அவருடைய உள்ளத்தில் என்ன இல்லை, சந்தேகம் இல்லை. நபிகள் நாயகம் சொல்லிவிட்டால் அது உண்மைதான், கண்டிப்பாக நடக்கும் என்று நம்பி எல்லா சோதனைகளும் என்ன செஞ்சாங்க, எதிர்கொண்டார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய அந்த இறை நம்பிக்கையினுடைய சுவடு என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நம்ம வரலாறு நூல்களில் பார்க்கிறோம். அகமதுல 3832வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, அவ்வளவு மன் அல்ஹர இஸ்லாமஹு சபஅத், முதலாக முஸ்லிம்கள் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க 7 பேர். இவங்க தான் முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவங்கன்னு கிடையாது. நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க எல்லாமே இஸ்லாத்தை மறைச்சு வச்சிருந்தாங்க. ஆனால் அதிகமான மக்களுக்கு இவங்கெல்லாம் முஸ்லிம்கள் என்று அறியப்பட்டவங்க 7 பேர். அவங்க யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க முஸ்லிம்னு தெரியும். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும். உம்முஹு சுமையா, அவங்களுடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு அன்ஹு. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 7 பேர். இந்த சஹாபியுடைய கருத்துப்படி இந்த 7 பேர் தான் இவங்கெல்லாம் முஸ்லீம்களும் மக்களுக்கு தெரியும். இல்லை ரசூல்லா அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க குடும்பம் பெரிய குடும்பம், குறைஷி குடும்பத்தில் பனு ஹாஷிம் கிளை. ரசூல்லாவுடைய திரிய தந்தை அபூ தாலிப் மக்காவில் பெரிய, அவர் தான் மக்காவிலே தலைவர், பெரிய தலைவர். அவங்களுக்கு கீழே தான் அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா எல்லா அயோக்கியமும் அவருக்கு கீழே தான். அவங்க தான் மக்காவில் ஒரு பெரிய தலைவராக அபூ தாலிப் இருந்தாங்க. அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் யார் இருந்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஒரு பிலாலை மிதிக்கிற மாதிரி, சுஹைப் ரலியல்லாஹு அவங்கள கொடுமைப்படுத்துகிற மாதிரி யார் மேலே கை வைக்க முடியாது, நபிகள் நாயகம் மேலே கை வைக்க முடியாது. அப்படி இருந்தும் ஏராளமான துன்பம் தொல்லைகள் கொடுத்தார்கள். ஆனால் அடிமைகளை எப்படி நடத்தினார்களோ அது போன்று யார் நடத்த முடியாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்த முடியாது. அபூபக்கர் சித்திக் அவங்க பெரிய ஆள், அவங்களும் அந்த குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள், மக்காவில் ஒரு மதிப்புமிக்க ஒருவர். அவங்களே அடிமைகளை நடத்துகிற மாதிரி என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. ஆனால் அம்மார் யாருமே கேட்க முடியாத நாதியற்ற ஒருவர், அடிமை அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய தாயார் சுமையா, அவங்க அடிமை. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வெளிநாட்டுக்கார், ரோம் தேசத்தை சேர்ந்தவர். அவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமை, அவர் ஒரு நீக்ரோவா இருந்தாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அடிமை. அவங்கள யார் என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க முடியாத ஒரு சூழல். அப்போ இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அப்துல்லா பின் மஸ்ஊத் சொல்றாங்க, ஃபம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனஹுல்லாஹு பி அம்மிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அம்மா அபூ தாலிபை கொண்டு அல்லாஹ் ஒரு பாதுகாப்பை அல்லாஹ் கொடுத்தார். அம்மா அபூபக்கர் ஃபமனஹுல்லாஹு பி கௌமிஹி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அவருடைய சமுதாயத்தை வைத்து ஒரு பாதுகாப்பு இருந்தது. அம்மா சாயிலுகும், ஆனால் மற்ற சஹாபாக்கள் பிலால், மிக்தாத், அம்மார், சுமையா, சுஹைபு இவர்களெல்லாம் ஃபஅஹதஹுல் முஷ்ரிகூன், இணை வைப்பாளர் அவரை பிடிப்பார்கள். ஃபஅல்பஸூஹும் அத்ராஅல் ஹதீத், இரும்பு கவசங்களை அணிவிப்பார்கள். வஸஹரூஹும் ஃபிஷம்ஸ், சூரிய அந்த வெப்பத்தில் போட்டு என்ன செய்வார்கள், அவர்களை அப்படியே புரட்டி எடுப்பார்கள். அப்போ எந்த அளவுக்கு சொன்னோம்னா, ஃபமா மின்ஹும் இன்சானுன் இல்லா வகத் அத்தாஹும் அலாமா அராது, அந்த வேதனையை தாங்க முடியாமல் அந்த 5 பேரில் எல்லோருமே என்ன செஞ்சிருவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுருவாங்க. உள்ளத்தில் இல்லை, வாயளவில், உள்ளத்தில் ஈமான் என்ன செஞ்சிருக்கும், நிரம்பி இருக்கும். வாயளவில் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, குறைஷிகள் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லிடுவாங்க, நபிகளான திட்ட சொல்லுவாங்க, திட்டிடுவாங்க, இந்த மாதிரி செஞ்சிருவாங்க. ஆனால் அம்மா பிலால் இல்லா பிலாலை தவிர, பிலால் என்ன செஞ்சாரு, ஹானத் அலைஹி நஃப்ஸுஹு ஃபில்லாஹ், அல்லாஹ்விற்காக தன்னுடைய உயிரை அவர் துச்சமாக கருதினார். என்ன உயிர், அவர் உயிரை என்ன செய்றாரு, அல்லாஹ்வுக்காக என்னுடைய உயிரை நான் அது போனாலும் பரவாயில்லை என்று உயிரை துச்சமாக கருதினார். வஹான அலா கௌமி, அவருடைய சமுதாயம் அவரை துச்சமாக கருதினார். பிலால் அல்லாஹ்வுக்காக தன் உயிரை அவர் துச்சமாக நினைக்கிறார், அவருடைய சமுதாயம் அவரை துச்சமாக நினைத்தார்கள். என்ன செய்வாங்களாம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கழுத்தில் ஃபாஅத்துஹுல் வில்தான், கழுத்தில் ஒரு கயித்தை கட்டி பசங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஹஜ் பண்ண நாளைக்கு தெரியும், ஆட்டு கழுத்தை கட்டி அவன் என்ன எப்படி இழுத்துட்டு போவான்னு அவனுக்கு தான் தெரியும். அப்போ அந்த மாதிரி பிலாலுடைய கழுத்தில் என்ன செய்வாங்களாம், கயிறை கட்டி மக்காவுடைய சிறுவர்கள்ட்ட கொடுப்பாங்க. ஃபஅஹது யதூஃபூன பி ஷஆபி மக்கா, மக்காவுடைய அந்த மலை பள்ளத்தாக்குகளில் என்ன செய்வாங்க,
பிலாலை கழுத்தில் கைத்தை கட்டி இழுத்துக்கிட்டே சுற்றுவாங்க. திடீர்னு விழுந்தாலும் ரத்தம் வந்தாலும் எஞ்சாலும் கவனிக்க மாட்டாங்க. விழுந்தா இழுத்துக்கிட்டே போவான். எஞ்சி நடந்தால் ஒரு ஆடு மாடு மாதிரி தான் பிலாலை நடத்தினார்கள். அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு சொல்வாங்களாம், அஹதுன் அஹதுன், அல்லாஹ் ஒருவன் என்று ஏகத்துவ கலிமாவை மொழிவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா எந்த மாதிரி ஒரு ஈமானிய வலிமை நாம் அல்லாஹ் இதை மாதிரி சோதனை நம்ம காப்பாற்ற வேண்டும். ஆனால் எந்த மாதிரி ஒரு ஈமானிய வலிமை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இந்த மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்வை நம்புவதில், இறைத்துவதை நம்புவதில், ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருப்பதில் எவ்வளவு ஒரு உறுதியை மேற்கொண்டு இருக்கிறார் என்பதை எல்லாம் இந்த வரலாறு நமக்கு என்ன செய்கிறது, படம் பிடித்து காட்டுகிறது. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இன்றைய உரையை நம்ம என்ன செஞ்சிருவோம், நிறைவு கொண்டு வந்துடும். சரி, டைம் ஆயிடுச்சா முடிச்சிடும். அடுத்தடுத்த சில மனுஷன் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி பதிலுக்கு போயிடுவோமா? சரி.